Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். If a ball is thrown vertically upward with a speed of 40 meter per second, its velocity after 2 seconds. 2 செகண்ட்க்கு அப்புறம் velocity என்ன? சார் புரியல. நல்லா பாரு, நீங்கள் ஒரு பாலை இங்கேருந்து மேலே தூக்கி எறிகிறீங்க. கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆக போகுது? கீழே ஆக்ட் ஆக போகுது. கிராவிட்டியோட வேலை என்ன? ஆப்ஜெக்ட் மேலே போகுதுன்னா அதோட வெலாசிட்டியை 10 செகண்டாக குறைக்கும். அப்போ ஈக்குவேஷன் யூஸ் பண்ணு, v is equal to u plus at. வெலாசிட்டி என்ன தெரியாது சார். இனிஷியல் என்ன ஸ்பீட்? 40 ஸ்பீடில் மேலே தூக்கி போடுறப்ப பாசிட்டிவ். கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகுது? கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ -10 சரியா, ஜீனு போட வந்து. ஸோ 10. டைம் எவ்வளோ? 2 செகண்டுக்கு அப்புறம் கேட்குறாங்க. அப்போ 40 - 20 விச் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? எவ்வளோ செகண்டுக்கு அப்புறம் சார் இதோட வெலாசிட்டி 0 ஆகும்? 4 செகண்டுக்கு அப்புறம். 40 தூக்கி போட்டேன்னா 4 செகண்டுக்கு அப்புறம் வெலாசிட்டி 0. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் டாப்பில் இருக்கும். ஏன்னா 40 மைனஸ் இந்த வேல்யூ 40 வரும். 40 வரணும்னா 10 × 4ன்னு போட்டால் தான் கிடைக்கும். லாஜிக்கலாக திங்க் பண்ணால் சரி. அப்போ 4 செகண்டுக்கு அப்புறம் இதோட வெலாசிட்டினா 0 இது டாப் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். அதுக்கு மேலே என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் கீழே வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.